ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு டீச்சிங் வீடியோவில் நான் ஜெபத்திலே நான் உங்களை நடத்த விரும்புகிறேன். அது முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது, when the Holy Spirit will come upon you, வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவது இன்னொரு அனுபவம். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சால்வேஷன், ரெட்ஷிப்பு, முதலாம் அனுபவம். ரெண்டாம் அனுபவம் தான் நான் சொல்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்று சொல்லலாம். ஸோ அந்த இரண்டாம் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஒரு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆனால் அதே ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அதே ஆவியானவர் உங்களை வல்லமையினால் நிரப்ப வேண்டும். அதே ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். ஸோ அந்த இரண்டாம் அனுபவமாகிய அந்த அபிஷேகத்திற்கு தான் நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே எனக்கு இந்த நாளில் உங்களுடைய வல்லம் எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். ஆனால் அபிஷேகத்தில் ஆழங்கள் உண்டு. எசேக்கியேல் 47 வாசிக்கும் போது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பின் அளவு, நீச்சல் ஆழம் என்று சொல்லி 4 விதமான அளவுகள் உண்டு. ஒரு இடத்துல இருந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன் அப்படியே நான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போகணும். கணுக்கால் அளவுலேருந்து முழங்கால் அளவுக்கு போகணும், இடுப்பு அளவுக்கு போகணும், நீச்சல் ஆழத்துக்கு போகணும். ஆவியானவர் முழுவதுமாய் நம்மை ஆளுகை செய்ய நாம் அவருக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஸோ இதனால் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படியே நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னோடு கொண்டு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீபாலா தரமா சந்தரா பாக்கதுரமா ரீபா ஹந்தூரி அக்கலா பூஷி அந்தரபா. இந்த நாளில கூட ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேல, ஒவ்வொரு சகோதரி மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது ராஜா இந்த ஸ்கிரீனுக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேல, ஒவ்வொரு சகோதரி மேல உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே ஆண்டவரே உச்சம் தலைமுறை உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ராஜா, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய பலன் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், வருடத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீரே. தாகத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் மேல, அன்பு சகோதரி மேல உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இப்போது தங்களுடைய சரீரத்தில் ஒரு அக்கினி இறங்குவதை உணரட்டும் ஆண்டவரே. உச்சம் தலைமுறை உள்ளம் காலுடைய வல்லமை இறங்குவதை உணரட்டும் ராஜா. பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர், அக்கினி மயமான நாவுகளாக இறங்கின ஆவியானவர் இப்பொழுது அக்கினியா இறங்குவீராக, பெருங்காற்றா இறங்குவீராக, இப்போது நதியா இறங்குவீராக. ஓ ராகா டனமா சாந்தரா பாக்கரபா, ஓ ரிபாலா சாந்தரா பாக்கரபா. பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார், நிரப்பி கொண்டு இருக்கிறார். எல்லா நுகங்கள் முறிக்கப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சோம்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் அப்பா. ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, உமக்காக எழும்பு பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. இப்போது I release an anointing, a mighty anointing. Hallelujah. Riba kaba shandara makalaba, o ribala durama kaba baba baba baba, uraba baba baba, o rika tunama shandala makaraba. அபிஷேகம் பெற்றவர் இப்பொழுது கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். God is taking you to new levels of anointing. Hallelujah. கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவு, இடுப்பின் அளவு, நீச்சல் ஆழத்துக்கு கர்த்தர் அழைத்து சென்று கொண்டு இருக்க. அப்படி கண்களை மூடி ஜெபத்தை நிறுத்தவனா தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. அப்பா என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. இப்படி ஒரு புதிய பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார், ஊற்றி கொண்டு இருக்கிறார். Receive the anointing of the Holy Spirit. Receive the power of the Holy Spirit. Right now let the power of the Holy Spirit descend upon you, descend upon you. A fire is coming upon you, a fire is coming upon you, a fire is coming upon you. ஒரு அக்கினி இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி
இறங்கி கொண்டு இருக்கிறது, இறங்கி கொண்டு இருக்கிறது, இறங்கி கொண்டு இருக்கிறது, இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஓ ரபா கபா ஷே லிமா தனமா சந்தரா வக்கா துரி மீ கபரபரபரபா நிரப்பங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா இருள் விலகுவதாக, தடைகள் உடைக்கப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால, கட்டுகள் அறுக்கப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை 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 விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுது கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார், ஊற்றி கொண்டு இருக்கிறார். பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நிரப்பங்க 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 நிரப்பங்கப்பா. இந்த அபிஷேகம் ஒரு நாள் பிள்ளைகளை விட்டு விலகக்கூடாதப்பா. இந்த அக்கினி இந்த நாளிலே பெற்றிருக்கிற அக்கினி அப்பா ஒவ்வொரு நாளும் பற்றி எரியணும் ஆண்டவரே, பற்றி எரியணும் ராஜா, பற்றி எரியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலிபீடத்தின் மேல அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. Let the fire be not quenched in the name of Jesus. Let the fire be always burning. அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவரே அந்த பரிசுத்த அக்கினி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகள் மேல் நீர் ஊற்றி இருக்கிறீர். இந்த அக்கினி பற்றி எரிவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கா எளிமை பிரகாசிக்கிற ஒளிகளாக ஒவ்வொரு நீர் மாற்றுவீராக, ஒவ்வொருவரையும் மாற்றுவீராகப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரி எந்த நோக்கத்துக்காக அழைத்தீரோ, எந்த நோக்கத்துக்காக அபிஷேகித்தீரோ அந்த நோக்கம் ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா குழப்பங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, போராட்டங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிறைவான ஆவியானவர் இந்த நாளிலே பிள்ளைகள் மேல் நீர் வல்லமையாய் இறங்கி இருக்கிறப்பா. குறைவுகள் விலகினதுக்காய் நன்றி, பாவங்கள் விலகினதுக்காய் நன்றி, ஸ்தோத்திரிக்க அசுத்தங்கள் விலகினதுக்காய் நன்றி, ஸ்தோத்திரம் தடைகள் உடைக்கப்பட்டதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. தேங்க்யூ Jesus for pouring out your power, for pouring out your fire. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உன் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே, படிப்பின் காரியத்திலே, வேலை காரியங்களிலே ஆண்டவரே, ஊழியத்திலே ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீராகப்பா. எல்லா துதிக்க மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், God bless you. தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரமாவது வேதத்தை வாசிங்க. 1 மணி நேரமாவது கர்த்தரோடு நேரத்தை செலவழிங்க. அபிஷேகம் என்பது ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் ஊற்றி இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நான் வளர வேண்டும். இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவர் பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன், அப்படியே நான் இதுக்கப்புறம் ஜெபிக்க மாட்டேன் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய கிருபையினால நம்ம நிரப்புவார். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.